வெல்கம் பேக் டு த கேஜிஎஃப் டெக் சேனல். நான் உங்கள் டேவில் தினேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஜிஎஃப் டெக். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டெக், அதாவது நம்மளோட ரிவர்ஸ் ஸ்பீடு வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா, ரிவர்ஸ் ஸ்பீட்னா ஒரு வீடியோவை அப்படியே ரிவர்சபிளாக கொடுத்து அந்த வீடியோவுக்கு ஃபுல் அட்ராக்ஷன் கொடுத்து ஒரு சூப்பர் வீடியோவாக கொண்டு வர்றது தான் ரிவர்ஸ், அதாவது ரிவர்ஸ் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து நம்ம ஃபிலிமாரால இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். அந்த எடிட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் அதுக்காக 2 ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய வீட்டில் 2 கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிளிப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. ஓகே, இந்த வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ளார போகலாங்க. உங்களோட ஒண்டர்ஷேர் ஃபிலிமாரா எடிட்டரை ஓப்பன் பண்ணிங்க. இதோட டவுன்லோட் லிங்க் வேணும்னா நீங்கள் கீழே கேளுங்க. இல்லைனா அதோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கீ இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஒரு காப்பி பேஸ்ட் மெத்தடு மூலமாக இதை வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகே, உங்களோட எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ரெண்டு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் மொதல் கிளிப்பை நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். என்னென்னா, நான் கிளாஸில் வந்து, அதாவது உடஞ்ச கண்ணாடியில் வந்து தண்ணி ஊற்றி அந்த தட்டில் வச்சு தண்ணி ஊற்றுன மாதிரி ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ எடுத்து டைம்லைனில் யூஸ் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். டைம்லைனில் நம்ம போட்டதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட்டு சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்கும். நம்மளோட ப்ராஜெக்டோட எஃபெக்ட்ஸுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ப்ரிவ்யூ இது இருக்குது. இப்போ இது வந்து ரைட் கிளிக் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் இருக்கும். இந்த ஸ்பீட் அண்ட் டியூரேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் ஸ்பீடுன்னு இருக்கும். அதை 1000லேயே வச்சுங்க. 1000ல் வச்சுட்டு ரிவர்ஸ் ஸ்பீடுன்னு இருக்கும். இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து ரிவர்ஸ் ஸ்பீட் ஆயிரும். இதை வந்து இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியா அப்படியே ஹேங் ஆகும். அதனால் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். மெயின்னு போட்டு நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வைக்கிறேன். இதில் சேவ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் ஆகட்டும். இப்போ வந்து அந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை அப்படியே டிலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த இதை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இது வந்து கிளாஸில் இல்லைங்க, இது வந்து பல்பில் அந்த லைட் ப்ரொஜெக்டர் செய்கிற இதெல்லாம் இதை எப்படி கட் பண்ணி அந்த இதெல்லாம் செய்யறதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த இது நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இதில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. இதையும் என்ன பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரியே ரைட் கிளிக் கொடுத்து இந்த ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் கொடுத்துருங்க. இங்கே வந்து ரிவர்ஸ் ஸ்பீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுவும் அதே நார்மல் ஸ்பீடுக்கு மாறிடும். இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு அதே இடத்துல எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுவும் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸ்போர்ட் பண்ணி வச்ச ஃபைலு இங்கே இருக்குது. இதில் வந்து சவுண்டெலாம் வராது. சவுண்டுக்கு பதிலாக நம்மளோட அந்த வீடியோ வந்து இங்கே வந்திருக்கும். இதில் வந்து நான் 2 வீடியோவும் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை வந்து ப்ளே பண்ணி காட்டுற மாதிரிங்க. நம்ம கிளாஸில் கண்ணாடியில் தண்ணி ஊற்றி அந்த இது எப்படி இதாச்சுன்னு. இப்படி தான் நம்ம கிளாஸில் தண்ணி ஊற்றணும். இதை அப்படியே ரிவர்ஸாக மாறப்போகுது பாருங்க. ரொம்ப சூப்பராகவே இந்த இது வந்து இருக்குது.
பாருங்கள் அப்படியே தண்ணி உறிஞ்சு எடுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக எடுத்துருச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது வந்து லைட் பல்பில் செஞ்சது, 16 வாட்ஸ் பல்பில். வாவ் சூப்பர்! இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் செஞ்சு போடும்போது உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில், அப்புறம் எஃபியில், அப்புறம் யூடியூப்லாம் செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்களே இப்பயே பார்த்துக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கேஜிஎஃப் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன வீடியோன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் ரேட்டுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். அந்த எஃபெக்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இதில் பார்க்கலாம். ஓகே, குட் பை பிள்ளிங்கோஸ். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.